இதை கற்பனை செய்து பாருங்கள். இந்தியாவின் சந்திரயான் 3 ரோவர் பிரக்யான் சந்திரனின் மேற்பரப்பில் அமைதியாக ஓய்வெடுத்து சூரியனின் வெப்பத்திற்காக காத்திருந்தது. ஆனால் என்ன நடந்தது? 2024 இந்த சுவாரஸ்யமான தருணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். சந்திரனின் தென்துருவத்திற்கு அருகே சந்திரயான் 3 மென்மையாக தரையிறங்கிய பிறகு அற்புதமான கண்டுபிடிப்புகளை செய்தது. பனிப்படிவுகள், அரிய கனிமங்கள் மற்றும் ஹீலியம் 3 கூட கண்டுபிடித்தது. பின்னர் ஒரு குளிர் சந்திர இரவில் வெப்பநிலை -200 டிகிரி செல்சியஸ் வரை சரிந்ததால் பிரக்யான் ஸ்லீப் மோடுக்கு சென்றது. அதன் உண்மையான கருவிகளை பாதுகாக்கும் நுட்பமாய் திட்டமிடப்பட்டது. அதன் பின் அனைவரும் காத்திருந்தார்கள். சூரிய ஒளி மீண்டு வரும்போது பிரக்யான் மீண்டும் உயிர்ப்படுமா? இஸ்ரோவின் விஞ்ஞானிகள் நம்பிக்கையுடன் இருந்தார்கள். 2024 பிப்ரவரி 22 சந்திரனின் மேற்பரப்பில் சூரிய ஒளி பரவிய போது பிரக்யான் உணர்ந்தது, ஆனால் அமைதியாக இருந்தது. பின் உண்மையான நிமிடம் மார்ச் 1, 2024 அன்று ஒரு மங்கலான சிக்னல் கிடைத்தது. பிரக்யான் விழித்தது. அதன் பயணத்தை மீண்டும் தொடங்கியது. சந்திரனின் மேலும் பல ரகசியங்களை வெளிப்படுத்தியது. இந்த அமைதியான தருணம் இந்தியாவின் உற்சாகத்தையும் தொழில்நுட்ப திறமையும் பிரதிபலிக்கும் அடையாளமாக மாறியது. டிசம்பர் மாதம் இந்தியாவின் சந்திரயான் 3 குறித்து வெளியான இறுதி அறிக்கைகள் புதிய விஞ்ஞான தகவல்களை கொண்டிருந்தன. நிலவின் தென்துருவ பகுதியில் செயற்கைக்கோள் அனுப்பிய தரவுகளை ஆராய்ந்த விஞ்ஞானிகள் நிலத்தின் அடிப்பகுதியில் அரிய கனிமங்கள் உள்ளன என்பதை உறுதிப்படுத்தினர். இந்த கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் உலகளாவிய தாக்கத்தை காட்டுகிறது. சந்திரயான் 3 வெற்றியை நாசா மற்றும் ஈசா உள்ளிட்ட நிறுவனங்கள் பாராட்டின. எப்படி இருந்தது இந்த அனுபவம்? இந்தியாவின் விண்வெளி பயணத்தை மறுபரிமாணத்தில் எடுத்து சென்ற இந்த மௌன நிமிடங்கள் உங்களை கவர்ந்துள்ளதா? கீழே கமெண்ட்களில் உங்களை கருத்துக்களை பகிரவும்.